Dear students, let us continue the 7th lesson, cell division. Last period we studied about mitosis. Mitosis takes place in the somatic cells. It brings about growth அப்படின்னு நம்ம பார்த்தோம் mitosis. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து meiosis. Meiosis எங்கே நடக்கும் அப்படின்னு சொன்னால் it occurs in the reproductive cells. Plants and the stamensக்குள்ளேயும் ஓவியலுக்குள்ளேயும் இருக்கும். அனிமலாக இருந்தாக்க testis inside the testis in male and inside the ovary in female. ஸோ அந்த இடத்துல தான் மியாசிஸ் நடக்கும். ஆனால் மைட்டாசிஸ் வந்து த்ரூஅவுட் த பாடி நடக்கும். இட் பிரிங்ஸ் அபவுட் க்ரோத். ரைட், இப்போ மியாசிஸ் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மியாசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். இட் ரிசல்ட்ஸ் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் 4 செல்ஸ். அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா கேமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மேல் கேமிட்டுக்கு ஸ்போம்னு பேர், ஃபீமேல் கேமிட்டுக்கு ஓவம் அப்படின்னு பேர். The gametes carry haploid number of chromosomes. இதுவே somatic cell இருந்தால் diploid number, reproductive cellsல வந்து அதுலேயும் பர்டிகுலராக gametesல haploid number of chromosomes. In flowering plant, meiosis occur during microsporogenesis, அதாவது formation of pollen grain. In anthers and megasporogenesis in ovule, that is results in the formation of egg. Meiosis is studied under 2 divisions. அதாவது meiosis 1 meiosis 2 அப்படின்னு சொல்லிட்டு 2 பாகமாக பிரிச்சிருக்காங்க. அதில் இப்போ நம்ம meiosis 1 பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். meiosis 1 meiosis 1ல் 2 முக்கியமான ஈவெண்ட் நடக்குது. என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து தி குரோமோசோம் நம்பர் இஸ் ரெடியூஸ்டு, அதாவது டிப்ளாய்ட் நம்பர் வந்து ஹாப்ளாய்ட் நம்பராக மாறும். உதாரணமாக வந்து பைசன்ஸ் அட்டைவம் சொமேட்டிக் செல் எவ்வளோ 14 இருக்கும். ஆனால் அதுவே வந்து மியாசிஸ் நடந்து முடிஞ்ச உடனே, மியாசிஸ் 1 முடிஞ்ச உடனே இந்த செல்ஸ் வில் 2 டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு வித் 7 + 7 அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் ஹாப்ளாய்ட் நம்பர். அது மட்டும் இல்லை, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஆல்சோ டேக் பிளேஸ். அதனால் இட் லீட்ஸ் டு த ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ். அந்த வேரியேஷன்ஸ் வந்து பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எவல்யூஷன் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் வந்து மியாசிஸ் 1ஓட இம்பார்ட்டன்ஸ். ரைட், இப்போ நம்ம மியாசிஸ் 1 போகலாம். மியாசிஸ் 1 போகிறதுக்கு முன்னாடி ரோம்பர் தட் we have studied already under introduction that any cell division takes place in 2 stages. ஒன்று வந்து இன்டர்ஃபேஸ், இன்னொன்று வந்து மைட்டாட்டிக் ஃபேஸு. இந்த இன்டர்ஃபேஸ் வந்து என்னது, க்ரோத் ஃபேஸ் அல்லது ப்ரிப்ரேட்டரி ஃபேஸ். அதில் 3 ஸ்டேஜ் பார்த்தோம் நம்ம. G1 அல்லது கேப் 1, அடுத்தது S ஃபேஸ், அடுத்தது G2 ஃபேஸ் அப்படின்னு பார்த்தோம். இப்போ G2 ஃபேஸ் முடிவில் நம்ம வந்து மைட்டாட்டிக் ஃபேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். மைட்டாட்டிக் ஃபேஸில் வந்து 4 டிவிஷன் இருக்குது. என்னென்னா ப்ராஃபேஸ். இப்போ மியாசிஸ் 1ன்னு சொல்லும் போது ப்ராஃபேஸ் 1, மெட்டாஃபேஸ் 1, அனாஃபேஸ் 1, டீலோஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லுவோம். சரிதானே? ஸோ இப்போ நம்ம ப்ராஃபேஸ் 1 எடுத்துக்கலாம். ப்ராஃபேஸ் 1 வந்து இருக்கிறதுலே ரொம்ப லாங்கஸ்ட் ஸ்டேஜ். ஏன்னு சொன்னால் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இட் அக்கர்ஸ் இன் 5 சப்ஸ்டேஜஸ். ஒவ்வொரு சப்ஸ்டேஜ்லேயும் ஒரு முக்கியமான ஈவெண்ட் நடக்குது. நீங்கள் அந்த ஒரு முக்கியமான ஈவெண்ட்டை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெப்டோட்டின் எடுக்க போகிறோம். லெப்டோட்டின் அப்படின்னு சொன்னால் குரோமோசோம்ஸ் ஆர் விசிபிள் அண்டர் லைட் மைக்ரோஸ்கோப். அடுத்தது தி கண்டென்சேஷன் ஆஃப் குரோமோசோம் டேக்ஸ் பிளேஸ். அதுக்கடுத்து பாருங்கள், இந்த குரோமோசோம்ஸ் விச் ஆர் ஐடென்டிக்கல் பிகின் டு மூவ் டுவோர்ட்ஸ் ஈச் அதர் அண்ட் அரேஞ்ச்ட் இன் பேர்ஸ் கால்டு ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ். அப்போ இங்கே ஒரு முக்கியமான இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறேன். அது இல்லாமல் இதோட 2 வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன், அனிமேஷன் வீடியோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனி ஆர்கனிசம் வென் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட், நமக்கு நல்லா தெரியும், ஸ்பெர்ம் அண்டு ஓவம் அப்படின்னு வச்சுக்கோம். ஸ்பெர்ம் பிரிங்ஸ் ஆஃப் ஆஃப் த குரோமோசோம். அதாவது இப்போ மேன் எடுத்து அல்லது பைசன்ஸ் அட்டைம் எடுத்துக்கோம். பைசன்ஸ் அட்டைமில் த மேல் கேமிட் ஸ்பெர்ம் பிரிங்ஸ் 7 குரோமோசோம். அதே போல் ஃபீமேல் கேமிட் பிரிங்ஸ் 7 குரோமோசோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸோ இன் எனி செல் தெர் ஆர் 2 sets ஆஃப் குரோமோசோம். ஒன் செட் இஸ் ஃப்ரம் மேல் பேரண்ட், அனதர் செட் இஸ் அ ஃபீமேல் பேரண்ட். ஸோ இது வந்து பேசிக். ஒவ்வொரு செல்லுலேயும் இருக்கக்கூடிய குரோமோசோமில் பாதி வந்து மேல் பேரண்ட்டோடது, இன்னொரு பாதி வந்து ஃபீமேல் பேரண்ட்டோடது. அப்போது இந்த குரோமோசோம் ஃபார்ம் ஆனோடனே என்னாகும், தே பிகின் டு அரேஞ்ச் இன் பேர்ஸ். எப்படி பேருன்னாக்க, அதாவது ஒன் குரோமோசோம் ஃபார் மேல் பேரண்ட் கெட்ஸ் a chromosome of the female parent. So
அது ரெண்டு பேர் என்ன சொல்கிறது ஐடென்டிக்கல், அது ரெண்டும் ஒரே கேரக்டரை எடுத்துகிட்டு போவோம். உதாரணமாக டால் அப்படின்னு சொன்னால் மேல் பேரண்ட் குரோமோசோம் டால் எடுத்துகிட்டு போவோம், ஃபீமேல் பேரண்ட் குரோமோசோம் ஹைட்டு அதான் டார்ஃபை எடுத்துகிட்டு போவோம். ஸோ அதுதான் வந்து ஐடென்டிக்கல் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. அந்த ஐடென்டிக்கல் குரோமோசோம் பேர் என்னென்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு பேர். ஸோ இப்போ நல்லா கிளியராக புரியும்னு நினைக்கிறேன். உதாரணமாக அதான் பைசம் சட்டையில் 14 குரோமோசோம் இருந்ததுன்னா இப்போ எத்தனை பேர் ஆகிடும்? 7 பேர்ஸ் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு பேர்லேயும் ஒரு மேல் குரோமோசோம் ஆஃப் த மேல் பேரண்ட், ஒரு குரோமோசோம் ஆஃப் த ஃபீமேல் பேரண்ட் இருக்கும். ஸோ 7 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். அதுவே மேன் இருந்தால் 23 பேர்ஸ் இருக்கும். ஸோ புரியுதுங்களா? இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்தது பாருங்கள், திஸ் ஹோமோலாகஸ் குரோமோசோம். அடுத்தது வந்து ரெண்டாவது ஸ்டேஜ் வந்து ஜைகோட்டின். தீஸ் ஹோமோலாகஸ் குரோமோசோம் பிகின் டு பேர். அதுதான் முக்கியமான ஸ்டேஜ். பேரிங் ஆஃப் ஹோமோலாகஸ் குரோமோசோம் டேக்ஸ் பிளேஸ். இட் இஸ் நோன் as synapsis. Synapsis is formed by the synaptonemal complex. அதாவது அது ஒரு ஸ்பெஷல் புரோட்டீன். அந்த புரோட்டீன் தான் வந்து அந்த ரெண்டு குரோமேட்டிட்ஸை அட்டாச் பண்ணும். ஸோ அதுதான் each chromosome divide longitudinally and produce 4 chromatids but remain attached to the centromere. ஸோ பாருங்கள், இப்போ வந்து ஒவ்வொரு குரோமோஸுக்கும் 4 குரோமேட்டிட் இருக்கும். ஆனால் தனித்தனியாக இருக்காது. தே ரிமைன் டுகெதர். ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கு பேர் வந்து டெட்ரட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, அல்லது பைவேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், the complex formed by the homologous chromosomes are called bivalent or tetrads. டெட்ரட் அப்படின்னு சொன்னால் 4. அப்போ ஒவ்வொரு குரோமோசோமுக்கும் 4 குரோமேட்டிட் இருக்கும். இந்த டயக்ராம் பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து ஒரே ஒரு பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. பைசம் சட்டையில் 7 பேர்ஸ் இருக்குது, அதில் ஒரு பேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ளூ கலர் வந்து குரோமோசோம் ஆஃப் த மேல் பேரண்ட்னு வச்சுக்கலாம். இந்த ரெட் கலர் வந்து குரோமோசோம் ஆஃப் த ஃபீமேல் பேரண்ட்னு வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லெப்டோட்டினில் குரோமோசோம்ஸ் ஆர் ஃபார்ம்டு அரேஞ்ச்டு இன் பேர்ஸ். தெரியுதா? பாருங்கள், ஒரு ப்ளூவும் ஒரு ரெட்டும் வருது. ஸோ இந்த ப்ளூ ரெட்டுக்கு பேர் என்னென்னா ஹோமோலாகஸ் குரோமோசோம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் ஐடென்டிக்கல். ஏன் ஐடென்டிக்கல் சொல்கிறோம்? அதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து ஒரே மாதிரியாக இருக்கும். அதனுடைய கேரக்டரும், அதாவது ஒரு குரோமோசோம் வந்து ஹைட்டு, அதாவது டால் எடுத்துகிட்டு போனால் இது வந்து ஹைட்டு டார்ஃப் எடுத்துகிட்டு போகும். ஸோ அதனால் இது ரெண்டும் ஹோமோலாகஸ் குரோமோசோம் அப்படின்னு பேர். அடுத்தது பாருங்கள், ஜைகோட்டினில் the 2 homologous chromosome begin to pair. ஸோ பாருங்கள், ப்ளூ கலரும் இந்த ரெட் கலரும் ஒரு இடத்துல வந்து ஒட்டிது பாருங்கள். ஸோ அந்த ஒட்டிக்கிறது பேர் தான் என்ன சொல்லுறது? பேரிங் அல்லது சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொரு வேர்டு என்னது? சினாப்சிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், இந்த அதே சமயத்தில் இந்த ஈச் குரோமோசோம் will undergo longitudinal split. அதனால் என்னாகும்? ஈச் குரோமோசோம் will get 4 chromatids. அது சொன்னோம் இல்லையா? they get 4 chromatids அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 4 குரோமேட்டிட் பாருங்கள், இங்கே ஒரு குரோமேட்டிட், இங்கே ஒரு குரோமேட்டிட். ஸோ ப்ளூவில் வந்து இங்கே 2, இந்த பக்கம் 2, அப்போ 4 வந்துடுது. அதனால் அதுக்கு பேர் வந்து டெட்ரைடு அல்லது பைவேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ரெட் கலர்லேயும் பாருங்கள், இங்கே 2 குரோமேட்டிட்ஸ் இருக்குது. ரைட். இப்போ பாருங்கள், இந்த ப்ளூ கலரில் இருக்க 2 குரோமேட்டிடுக்கும் பேர் வந்து சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு பேர். நல்லா கவனிங்க படத்தை. இந்த ப்ளூ கலர் ரெண்டும், ஸோ அதாவது இந்த குரோமேட்டிட்ஸ் ஆஃப் இந்த 2 குரோமேட்டிட்ஸ் ஆஃப் 1 குரோமோசோம் இஸ் கால்டு சிஸ்டர் குரோமேட்டிட். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கேரக்டர் இதில் இருக்கக்கூடிய கேரக்டரும் ஒன்றாவே இருக்கும். அதே போல் இந்த 2 குரோமேட்டிடும், இந்த ரெட் கலர் குரோமேட்டிட்ஸ், இது 2 பேர் சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ். இந்த சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஆஃப் போத் ஹோமோலாகஸ் குரோமோசோம் லையிங் நியர்பை. ஸோ இதுக்கு 2க்கு பேர், ஒரு ப்ளூ கலரு ஒரு ரெட் கலரும். இதுக்கு 2க்கும் பேர் என்னென்னா நான் சிஸ்டர் குரோமேட்டிட் அப்படின்னு பேர். ஸோ ப்ளூ கலர் 2 சிஸ்டர் குரோமேட்டிட், ரெட் கலர் 2 சிஸ்டர் குரோமேட்டிட். இந்த ப்ளூவும் ரெட்டும் சேர்ந்ததுக்கு பேர் வந்து நான் சிஸ்டர் குரோமேட்டிட். ஏன்னா இந்த ப்ளூ கலர் என்ன சொன்னோம்? மேல் பேரண்ட் அப்படி சொன்னோம். அதில் டால் கேரக்டர் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடியதெல்லாம் டால் கேரக்டர். இப்போ இதில் இருக்கக்கூடியது என்னது? ஃபீமேல் பேரண்ட்டு, அது வந்து டார்க் கேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது 2 பேர் என்னென்னா நான் சிஸ்டர் குரோமேட்டிட். இந்த நான் சிஸ்டர் குரோமேட்டிட் தான் பிகின் டு எக்ஸ்சேஞ்ச் த ஜெனட்டிக் மெட்டீரியல். அந்த ஸ்டேஜ் என்னென்னா பேச்சுட்டீன். ஸோ இப்போ பாருங்கள், 3வது ஸ்டேஜ் பார்ப்போம். 3வது ஸ்டேஜ் பேர் வந்து பேச்சுட்டீன். அட் திஸ் ஸ்டேஜ் bivalent chromosomes are clearly visible as tetrad. இப்போ நல்ல கிளியராக இருக்குது. இதில் என்ன சொன்னோம்? they remain together, remain attached இல்லையா? ஆனால் இங்கே 2 செப்பரேட் ஆகிடுது. are clearly visible as tetrads.
Bivalent of meiosis 1 consists of 4 chromatid and 2 centromere. Synapsis is completed. எப்படி complete ஆகுது? By the exchange of genetic material. So it leads to the exchange of genetic material between non-sister chromatid. நல்லா கவனிங்க, between non-sister chromatid of homologous chromosome called crossing over. This is mediated by the enzyme recombinase. So இப்போ அடுத்து வந்து டிப்ளோட்டின் ஸ்டேஜுக்கு போகிறோம். இப்போ டிப்ளோட்டின் ஸ்டேஜில் என்ன நடக்குது பாருங்க, இந்த குரோமோசோம் வந்து எந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ணுதோ அந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க, எக்ஸ் போல் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் போல் இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா கயாஸ்மேட்டா அப்படின்னு பேர், கயாஸ்மேட்டா. ஸோ இதுதான் வந்து டிப்ளோட்டின் ஸ்டேஜில் பாருங்கள். லெப்டோட்டினில் என்ன நடக்குது, ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் பேர்ஸ், இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஜைகோட்டில் என்ன நடக்குது, பேரிங் ஆஃப் ஹோமோலோகஸ் குரோமோசோம், அதுக்கு பேர் சினாப்சிஸ். பேஸ்டில் என்ன நடக்குது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல், அதுக்கு பேர் என்ன சொல்லுது, கிராசிங் ஓவர். டிப்ளோட்டினில் என்ன நடக்குது, அந்த பிளேஸ் ஆஃப் கிராசிங் ஓவரில் அந்த எக்ஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் வரும், அதுக்கு பேர் வந்து கயாஸ்மேட்டா அப்படின்னு பேர். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நோட்ஸ் பார்க்கலாம். டிப்ளோட்டின் synaptonemal complex disappear. The homologous chromosome remain attached at one or more points where crossing over has taken place. எந்த இடத்துல கிராசிங் ஓவர் நடந்ததோ அந்த இடத்துல அது வந்து எப்படி இருக்கும், எக்ஸ் ஷேப்பில் இருக்கும். These points of attachment where X-shaped structure occur at the sites of crossing over is called chiasmata. Chiasma அப்படின்னா singular, chiasmata plural. ஸோ இங்கே வந்து ஒன்று தான் கொடுத்துருக்காங்க, அப்போ இது வந்து கயாஸ்மா. இதுவே வந்து இன்னொரு இடத்துலையும் சேர்ந்துருந்துன்னா கயாஸ்மேட்டா அப்படின்னு பேர். அடுத்தது பாருங்கள், this substage may last for days, years depending on the sex of the organism. ஸோ இது வந்து உடனே பிரிஞ்சிடலாம் அல்லது அப்படியே இருக்கும், இயர்ஸ் கணக்கில் அப்படியே கூட இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து டிப்ளோட்டின் ஸ்டேஜினுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர். அடுத்தது பாருங்கள், டிப்ளோட்டினுக்கு அடுத்தது டயகைனசிஸ். இந்த டயகைனசிஸில் இந்த எக்ஸ்சேஞ்ச் முடிஞ்சிடுது இல்லையா, முடிஞ்ச உடனே அது ரெண்டும் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த குரோமோசோம் ஆஃப் த மேல் பேரண்ட் இப்படி வந்துடும், அதே போல் குரோமோசோம் ஆஃப் த ஃபீமேல் பேரண்ட் இப்படி போயிடும். ஸோ இப்போ ரெண்டும் செப்பரேட் ஆகிடுது, அதுக்கு பேர் வந்து டெர்மினலைசேஷன் அப்படின்னு பேர். அடுத்தது 5 டயகைனசிஸ். டியூரிங் திஸ் ஸ்டேஜ் த ஹோமோலோகஸ் குரோமோசோம்ஸ் ரிப்பல் ஈச் அதர். As a result, the chiasmata moves towards the ends. This movement is called a terminalization. So, அப்போ terminalization முடிஞ்ச உடனே என்ன ஆகும், the homologous chromosomes are completely separated. பாருங்க, at the end of prophase 1, the homologous chromosome becomes short and condensed. அப்புறம் nucleolus and nuclear envelope disappear. Spindle fibers are formed from the microtubules scattered in the cytoplasm. ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராஃபேஸ் 1. பாருங்கள், ப்ராஃபேஸ் 1ல் நிறைய ஸ்டேஜஸ் இருக்கா, 5 சப்ஸ்டேஜஸ் இருக்குது, அதனால் இட் இஸ் த லாங்கஸ்ட் ஸ்டேஜ் இன் த செல் டிவிஷன். அடுத்து நம்ம மெட்டாஃபேஸ் 1 பார்க்க போகிறோம். ஸோ மெட்டாஃபேஸ் 1, மெட்டானாலே நான் சொல்லியிருக்கேன் சென்டர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ என்ன நடக்குது, இந்த குரோமோசோம்ஸ் எத்தனை குரோமோசோம் இருந்தது, 14 இருந்துன்னு வச்சுங்க. பைசம் சட்டையை பற்றி தான் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கோம். 14 குரோமோசோம் இருந்தது. இப்போ அந்த 14 குரோமோசோம்ஸும் நவ் அரேஞ்சு அட் த சென்டர் இன் பேர்ஸ். நல்லா கவனிங்க, இன் பேர்ஸ். அப்போ எத்தனை பேர் இருக்கும், 7 பேர்ஸ் ஒரே ரோவில் இருக்கும். 7 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ் அரேஞ்சு இன் ஒன் ரோ. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து மெட்டாஃபேஸ் பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், spindle fibers are attached to the centromere of the 2 homologous chromosomes. Bivalent aligned at the equator of the cell known as metaphase plate. ஸோ அப்போ அந்த 7 பேர்ஸும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். அப்புறம் படத்தை பார்க்கலாம், நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். அதே போல் அனிமேஷன் வீடியோஸ்லையும் ரொம்ப கிளியராக இருக்கும். ஸோ அரேஞ்ச் இன் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் 1 2 3 4 அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதுக்கடுத்து பாருங்கள், the random distribution of homologous chromosome in a cell in metaphase 1 is called independent assortment. அடுத்து வந்து அனாஃபேஸ் 1. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அனாஃபேஸ் 1 அப்படின்னு சொன்னால் மூவ்மெண்ட் ஆஃப் த குரோமோசோம். இப்போ என்ன ஆகும், the spindle fibers from the opposite poles begin to contract. அப்போ என்ன ஆகுது, they pull the chromosome towards their pole. அப்போ they are arranged, நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், they are arranged in 7 pairs சொல்லலையா. அப்போ அந்த ஃபஸ்ட்டு செட்டு ஒரு பக்கமும் ஒரு போலுக்கும், ரெண்டாவது செட்டு இன்னொரு போலுக்கும் போகும். ஸோ பாருங்கள், அப்போ 14 குரோமோசோம் என்ன ஆகுதுன்னா 7 குரோமோசோம் ஒரு மூலைக்கும், இன்னொரு குரோமோசோம் அடுத்த மூலைக்கும் போகும். பாருங்கள்,
the homologous chromosomes are separated from each other by shortening of the spindle fibers. That spindle fibers begin to contract, pull. Appo chromosomes are divided. Each chromosome with its own 2 chromatids and in undivided centromere move towards the opposite poles. அப்போ ஒரு போலுக்கு வந்து 7, இன்னொரு போலுக்கு வந்து 7. ஆனால் தொகுத்தில் எத்தனை இருந்தது? 14 இருந்தது. இப்போ வந்து 7 plus 7 பிரிஞ்சிடுது. The actual reduction in the number of chromosomes takes place at this stage. அடுத்தது என்னது? telophase 1. So once the chromosomes reach the opposite poles, they lose their coiling and become chromatin reticulum. அதுதான் நடக்கும். As a result, 2 daughter nuclei are formed. பாருங்க, haploid set of chromosomes are present at each pole. So ஒரு போல்ல வந்து 7, இன்னொரு போல்ல 7. The formation of 2 daughter cells, each with a haploid number of chromosome, takes place. Nuclei reassembled, திரும்ப வந்துரும். Nuclear envelope is formed around the chromosome. The chromosomes become uncoiled. அதான் uncoiled and become chromatin reticulum மாறிடும். Nucleolus reappear. அதுக்கு அடுத்து என்ன நடக்கும்னா division of the cytoplasm. Division அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? cytokinesis. பாருங்க, in plants karyokinesis is followed by cytokinesis. Cytokinesis என்னது? division of cytoplasm. As a result, 2 daughter cells are formed with the 2 groups of chromosomes known as dyad of cells அல்லது haploid. This stage between the 2 meiotic division is called interkinesis, which is short lived. இப்போ ஒரு கம்பேரிட்டிவ் அக்கௌண்ட் பார்த்துங்க. இங்கே பாருங்க, மைட்டாசிஸில் என்ன நடக்குது பாருங்க, ப்ராஃபேஸில் குரோமோசோம்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இப்போ 14 குரோமோசோம்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக 4 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, மெட்டாஃபேஸில் தேர் அரேஞ்ச்ட் அட் த சென்டர், அடுத்து பாருங்க, அனாஃபேஸில் இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பிகின் டு கான்ட்ராக்ட். அதனால் என்னாகும்? குரோமோசோம்ஸ் டிவைடு. என்னாகும் பாருங்க, இந்த 4 becomes 8. இந்த பக்கம் 4, இந்த பக்கம் 4. ஸோ அப்படின்னா பாருங்க, முதல்ல தொகுத்தில் 4 இருந்தது, இப்போ 4 தான் இருக்குது. அதே போல் பைசன் சட்டை வந்தால் தொகுத்தில் 7 இருக்கும். இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7 போகும். they become daughter nuclei, daughter cells. ஸோ பாருங்க, they maintain the same number of chromosome. தொகுத்தில் எத்தனை குரோமோசோம் இருந்ததோ, இப்போ இங்கே 4 இருந்ததுன்னா இங்கே 4 இருக்கும். இதே வந்து 7 இருந்ததுன்னா இங்கே 7 இருக்கும், இங்கே 7 இருக்கும். ஸோ அதுதான் வந்து மைட்டாசிஸ். மைட்டாசிஸ் மெயின்டைன்ஸ் அ சேம் குரோமோசோம் நம்பர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸ் பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள், குரோமோசோம்ஸ் அதே போல் 4, இங்கேயும் 4 போட்டிருக்காங்க. தே ஆர் ஃபார்ம்டு. அடுத்தது தே ஆர் அரேஞ்ச்ட் இன் பேர்ஸ். கீழ்ப்பக்கம் ஒரு பேர், மேல் பக்கம் ஒரு பேர். ஸோ அடுத்தது பாருங்கள், த குரோமேட்டின் ரெட்டிகுலம், தி ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பிகின் டு கான்ட்ராக்ட். அஸ் எ ரிசல்ட் இந்த 2 இந்த பக்கம் செப்பரேட் ஆகிடும், இந்த 2 இந்த பக்கம் செப்பரேட் ஆகிடும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த டாட்டர் செல்ஸ் வில் ஹாவ் ஒன்லி ஆஃப் ஆஃப் த குரோமோசோம் நம்பர். அதாவது இங்கே 4 இருக்குது இல்லையா, அப்போ இங்கே 2 இருக்கும். அதே போல் இங்கே 2 இருக்கும். சப்போஸ் இதுவே பைசன் சட்டைனா 7 இங்கே இருக்கும், இங்கே 7 இருக்கும். ஸோ இங்கே 7 இருக்கும், இங்கே 7 இருக்கும். அது ஹியூமன் பாடி இருந்தால் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். இங்கே 23 இருக்கும், இங்கே 23 இருக்கும். ஸோ இதுதான் வந்து எண்ட் ஆஃப் த மியாசிஸ் 1. இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம், மியாசிஸ் 2. மியாசிஸ் 2 exactly like a mitosis, exactly like mitosis. These 2 daughter cells now undergo meiosis 2, which is nothing but a mitosis. அதனால் இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா, மியாசிஸ் 2க்கு என்ன பேர் சொல்லுவாங்கன்னா மைட்டாட்டிக் மியாசிஸ். ஏன்னு சொன்னால் இதில் எப்படி நடக்குதோ அப்படியே தான் ஒவ்வொரு செல்லும் டிவைட் ஆகும். இங்கே பாருங்கள், இதில் எப்படி நடந்தது? குரோமோசோம்ஸ் அரேஞ்ச்ட் அட் த சென்டர், அப்புறம் they divide into 2 groups. அதே தான் இங்கே. இப்போ பாருங்கள், இங்கே 2 குரோமோசோம் இருக்குது, இங்கே 2 குரோமோசோம் இருக்குது. இந்த 2 குரோமோசோம் now arranged at the center. சென்டர். இப்போ the spindle fibers begin to contact. அப்போ என்ன ஆகும்? இந்த 2 குரோமோசோம் டிவைட் ஆகும். ஸோ 2 becomes 2. இந்த பக்கம் 2, இந்த பக்கம் 2. அடுத்தது என்னாகும்? ஸோ they form daughter cells. ஸோ இந்த டாட்டர் செல்லில் 2 குரோமோசோம் இருக்கும், இந்த டாட்டர் செல்லில் 2 குரோமோசோம் இருக்கும். தொகுத்தில் எத்தனை பார்த்தோம்? 4 குரோமோசோம் பார்த்தோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது 2 இருக்குது. அதே போல் இந்த செல்லிலும் 2 இருக்கும். ஸோ thus at the end of meiosis 2, 4 daughter cells, பேர் என்ன சொல்லுவோம்? gametes are formed with the haploid number of chromosome. ஸோ அதுக்கு பேர் தான் வந்து meiosis 2. இங்கே இப்போ வந்து நம்ம நோட்ஸ் போகலாம். ரொம்ப சிம்பிள், அதே பாயிண்ட்ஸ் தான்.
மியாசிஸ் 2 அதுக்கு இன்னொரு பேர் என்ன ஈக்குவேஷனல் டிவிஷன். ஏன்னா the same number of chromosome is maintained. The division is otherwise called mitotic meiosis. ஏன்னா cell division வந்து exactly like a mitosis because it resembles mitosis since it includes all the stages of mitotic divisions. அப்போ prophase the chromosomes are formed from the chromatin reticulum. அதுதான் the chromosome with the two chromatids becomes short, condensed, thick and becomes visible. New spindle develops at right angles to the cell axis. Spindle fibers are formed from the microtubule and they move to the opposite pole. And the opposite pole they produce spindle fibers. அதுதான் nuclear membrane and nucleolus disappear. Metaphase 2. Metaphase நாலே center. The chromosomes are arranged at the equatorial plane of the cell. Microtubules of the spindle fibers get attached to the centromere of sister chromatids. So இப்போ அந்த ஆப்போசிட் போலில் இருக்க மைக்ரோடியூபிள் என்ன பண்ணும், ஸ்பிண்டில் ஃபைபரை ப்ரொடியூஸ் பண்ணி குரோமோசோமோட போய் அட்டாச் ஆகிடும். அடுத்து என்ன பண்ணும், ஒன்ஸ் இட் இஸ் அட்டாச் தே பிகின் டு புல் த குரோமோசோம். இந்த ஸ்பிண்டில் ஃபைபர்ஸ் பிகின் டு புல் த குரோமோசோம். அப்போ என்ன நடக்கும், இந்த குரோமோசோம்ஸ் டிவைடு. பாருங்கள், Anaphase 2, the spindle fibers begin to contract. As a result, the chromosome divide longitudinally. அப்போ ரெண்டு குரோமோசோம் இருக்குதுன்னா ரெண்டும் லாஞ்சிட்யூடினல் டிவைட் ஆகி இன்னும் ரெண்டு குரோமோசோம் ஃபார்ம் ஆகும். அதுவே இப்போ பைசம்னா 7 குரோமோசோம் டிவைட் longitudinally and form another 7 chromosomes. The daughter chromosomes move to the opposite poles due to the shortening of spindle fibers. அடுத்து பாருங்க, telophase 2. Once they reach the opposite pole, they become chromatin reticulum. பாருங்க, 4 groups of chromosomes are organized into 4 haploid nuclei. அதாவது 2 + 2 செல் இல்லையா, அதுதான். The spindle fibers disappear. Nuclear envelope, nucleolus reappear. After karyokinesis, cytokinesis follows and 4 haploid daughter cells are formed called a tetrad. ஸோ 4 செல்லும் சேர்ந்தே தான் இருக்கும். ஏன்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செல் டிவிஷன் கம்ப்ளீட் ஆகாது, அப்படியே இருக்கும். ஸோ எப்போனாக்க ஒன்லி அட் த டைம் ஆஃப் லிபரேஷன் ஆஃப் பொல்லன் கிரெயின்ஸ் தே வில் கெட் செப்பரேட்டட். அதுதான் டெட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்போர் டெட்ரட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், இப்போ மியாசிஸினுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, நம்ம ஏற்கனவே எல்லாத்தையும் பார்த்துட்டோம். பாருங்கள், this maintains a definite and constant number of chromosome in organisms. ஸோ குரோமோசோம் கேமெட்டில் ரெடியூஸ் ஆகுது, திரும்பவும் when gamete fuse they maintain the same number of chromosome. அதுதான் they maintain constant number of chromosome in organisms, especially sexually reproducing organisms. Crossover takes place and exchange of genetic material leads to the variation among species. This variation are the raw materials to evolution. Adaptation of organism to various environmental stress. So in the changed genetic material will help the plants to adapt to any environment. ஸோ அதுதான் significance of meiosis. இது ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், இப்போ நம்ம மைட்டாசிஸ் மியாசிஸ் முடிச்சிட்டோம். அடுத்தது என்னென்னா, வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் த மைட்டாசிஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், செல்லில் கூட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏற்கனவே அதே டிஃப்ரென்ஸ் இங்கே ஃபாலோ ஆகுது. செல்லில் என்ன இருக்குது, பிளான்ட் செல்லில் சென்ட்ரியோல் ஆப்சன்ட், அனிமல் செல்லில் சென்ட்ரியோல்ஸ் ஆர் ப்ரெசன்ட். அப்போ இந்த சென்ட்ரியோல்ஸுடைய வேலை என்னென்னா டு ஃபார்ம் ஆஸ்டஸ் ஆர் ஃபார்ம்டு. அப்போ பிளான்ட் செல்லில் ஆஸ்டஸ் ஆர் நாட் ஃபார்ம்டு. ஸோ சென்ட்ரியோல், சின்ஸ் சென்ட்ரியோல்ஸ் ஆர் ஆப்சன்ட், ஆஸ்டஸ் ஆர் நாட் ஃபார்ம்டு. இங்கே ஆஸ்டஸ் ஃபார்ம்டு. பாருங்கள், செல் டிவிஷன் இன்வால்வ்ஸ் த ஃபார்மேஷன் ஆஃப் செல் பிளேட். பிளான்ட் செல்லில் செல் வால் இருக்குது, அதனால் அந்த செல் வால் ஃபார்ம்டு பை த செல் பிளேட். இங்கே செல் வால் கிடையாது, அதனால் நோ செல் வால் ஃபார்மேஷன். பாருங்கள், செல் டிவிஷன் இன்வால்வ்ஸ் furrowing and cleavage of cytoplasm, not cell wall. Occurs mainly at meristems. மெரிஸ்டம்ன்றது என்னென்னா growing regions of the plant. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, எல்லா ரீஜன்லேயும் நடக்கும். ஸோ ரைட் ஃப்ரம் த ஹெட் டு டெயில் அது வரலையும் நடக்கும். செல் டிவிஷன் யூனிஃபார்ம். இங்கே ஒன்லி அக்கர்ஸ் அட் த மெரிஸ்டம். அதுலேயும் பர்டிகுலர் என்னென்னா ரூட் டிப்பு, ஸ்டெம் டிப்பு, பிரான்ச் டிப்பில் நடக்கக்கூடியது. Right, so this is about the difference between mitosis in plants and animals. கடைசியாக the differences between mitosis and meiosis. ஸோ இது ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். பார்த்துங்க, எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம தெளிவாக படிச்சிட்டோம். ஸோ மைட்டாசிஸில் ஒரே ஒரு செல் டிவிஷன் தான், ஆனால் மியாசிஸில் 2 நம்ம பார்த்தோம் இல்லையா, மியாசிஸ் 1 அண்டு மியாசிஸ் 2. அதுக்கடுத்து நம்பர் ஆஃப் குரோமோசோம் ரிமைன் த சேம்
இங்கே நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இஸ் halved, அதாவது பாதியாக குறைஞ்சிடுது. அடுத்து ஹோமோலாகஸ் குரோமோசோம் லைன் அப் செப்பரேட்லி ஆன் மெட்டாஃபேஸ் பிளேட். ஆனால் இங்கே ஹோமோலாகஸ் குரோமோசோம் லைன் அப் இன் பேர்ஸ் அட் தி மெட்டாஃபேஸ் பிளேட். ஹோமோலாகஸ் குரோமோசோம் டு நாட் பேர். அப்போ இங்கே வந்து பேர் அப், ரெண்டும் பேர், அதுதான் என்ன சொன்னோம், சினாப்சிஸ். அடுத்து கயாஸ்மெட்டா டு நாட் ஃபார்ம் அண்ட் கிராசிங் ஓவர் நெவர் அக்கர்ஸ். அது இங்கே வந்து கயாஸ்மெட்டா கிராசிங் ஓவர் எல்லாமே நடக்கும். டாட்டர் செல்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல். ஆனால் இங்கே டாட்டர் செல்ஸ் ஆர் ஜெனட்டிக்கலி டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஆஃப் த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லையா. அதுக்கடுத்தது 2 டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு, 4 டாட்டர் செல்ஸ் ஆர் ஃபார்ம்டு. இங்கே இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் மிஸ் ஆகுது. அது என்னென்னா மைட்டாசிஸ் அக்கர் இந்த சொமேட்டிக் செல்ஸ். அதை ஆட் பண்ணிக்கோங்க. மைட்டாசிஸ் அக்கர் இந்த சொமேட்டிக் செல்ஸ், மியாசிஸ் அக்கர் இந்த ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். ஸோ அந்த பாயிண்ட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பிகினிங்கில் ஆட் பண்ணலாம் அல்லது எண்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதோட நம்ம வந்து மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் முடிச்சிடறோம். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து நான் 2 அனிமேஷன் வீடியோஸ் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து மைட்டாசிஸ் கொடுத்துருக்கேன், இன்னொன்று வந்து மியாசிஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது மைட்டாசிஸில் எல்லா குரோமோசோமும் டிவைட் ஆகி சேம் நம்பர் ஆஃப் குரோமோசோம் ஃபார்ம் ஆகிருக்கும். ஆனால் இங்கே மியாசிஸில் ஃபஸ்ட்டு மியாசிஸ் பாருங்கள், எப்படி குரோமோசோம் வந்து குறையுது, எப்படி எக்ஸ்சேஞ்ச் நடக்குது அதை பாருங்கள். மியாசிஸ் 1ல், அதுலேயும் பர்டிகுலராக மியாசிஸ் 1ல் ப்ராஃபேஸ் 1ல் குரோமோசோம் எப்படி அரேஞ்ச் ஆகுது, எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, அப்புறம் எப்படி செப்பரேட் ஆகுது, அப்புறம் குறையிறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கு. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த என்டையர் சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஆக்சுவலாக வந்து மைட்டாசிஸ் அண்ட் மியாசிஸ் கொஞ்சம் டஃப்பான டாபிக் தான். பட் நீங்கள் இந்த எக்ஸ்பிளனேஷன் ப்ளஸ்ஸு இந்த வீடியோஸ், அனிமேஷன் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக புரியும். அப்படியும் இல்லைன்னா நம்ம நேராக வரும்போது மறுபடியும் ஒரு தடவை நான் இதை உங்களுக்கு கிளியராக சொல்லித்தரேன். Mitosis. In this module, you will learn about mitosis. Mitosis is a process of cell division that makes possible regeneration of body parts. To elaborate, mitosis is the separation of nuclear chromosomes into 2 identical daughter nuclei. It is divided into 4 key phases: prophase, metaphase, anaphase, and telophase. An additional phase called cytokinesis occurs after the complete nuclear division. Before a dividing cell enters mitosis, it undergoes a period of growth and rest. This period is called interphase. In interphase, the genetic material of a cell increases. Prophase. During prophase, the chromatin condenses and becomes short and thick to form chromosomes. Each chromosome has 2 sister chromatids joined together at the centromere. The nucleolus disappears and the nuclear membrane starts to break down. The centrosomes, each with a pair of centrioles, move apart to the opposite poles, forming a spindle between them. Metaphase. During metaphase, microtubules of the spindle interact with chromosomes. This causes the chromosomes to move and align along the middle of the cell or the equatorial plate. Sister chromatids are held at the centromere, confirming the presence of protein structures called kinetochore at the surface. The kinetochore holds the chromosomes and attaches them to the spindle. Anaphase. During anaphase, the sister chromatids separate at the kinetochores, and the daughter chromosomes, along with the divided centromere, move towards the opposite poles as the microtubule shortens. The poles of the spindle also move apart and help to separate the chromosomes. As the chromosomes separate completely into 2 sets, one at each pole, anaphase is considered complete. Telophase. During telophase, the daughter chromosomes arrive at the pole and the chromatin starts to decoil. Also,
the nuclei reform along with nucleoli. This triggers the reformation of the nuclear membrane. Cytokinesis. Cytokinesis is the partition of the cytoplasm. In animals, a cleavage furrow appears in the plasma membrane, which deepens and divides the cytoplasm into two daughter cells, each containing a nucleus. In plants, new cell wall formation is triggered at the center of the cell by the formation of a cell plate. The cell plate grows outwards till it meets the existing wall, resulting in two daughter cells. In this module, you have learned mitosis is the process of separation of nuclear chromosomes into two identical daughter nuclei. Mitosis involves four key phases: prophase, metaphase, anaphase, and telophase. In prophase, the chromatin condenses and becomes short and thick to form the chromosomes. In metaphase, microtubules of the spindle interact with the chromosomes. In anaphase, the sister chromatids separate out at the centromere and move towards the opposite poles as the microtubule becomes shorter. In telophase, daughter chromosomes arrive at the pole and chromatin starts to decoil, followed by the reformation of nucleoli and nuclei. Many organisms pass their genes to their offspring through sexual reproduction. Gametes are formed through a process called meiosis. The cells that undergo meiosis to produce the gametes are called germline cells. In diploid organisms, germline cells have two copies of each chromosome. Germline cells undergo meiosis to produce haploid gametes, which only have one copy of each chromosome. These haploid gametes fuse to form a diploid embryo that grows into the adult. Meiosis is just one step in the life cycle of a germline cell. Similar to mitosis, the cells also pass through the interphase, G1, S, and G2 stages before they enter meiosis. The DNA inside a germline cell is duplicated before meiosis begins during the S phase. The duplicated germline chromosomes are called sister chromatids. These chromatids remain attached to each other until the second cell division event in meiosis. There are two cell division events during meiosis. The first division, meiosis I, results in two unique daughter cells that have half the amount of DNA as the parent germline cell. The second division, meiosis II, results in four unique haploid cells that only have one copy of each chromosome. These haploid cells are the gametes that could go on to produce an offspring through sexual reproduction. Let's look more closely at each of the division events. Meiosis begins with prophase I. In this stage, the DNA condenses to form chromosomes. Here we see the duplicated sister chromatids joined together at the centromere. They stay fused at the centromere throughout meiosis I. Next, each pair of homologous chromosomes undergoes synapsis to form a complex involving two pairs of sister chromatids. Chromosomal material is exchanged between the two pairs of sister chromatids. This event is called recombination, or more commonly, crossing over. After crossing over, the sister chromatids for each chromosome are no longer identical to one another. This is one of the reasons why no two siblings, aside from twins, are genetically identical. There are several more key steps in prophase I. The nuclear membrane begins to break down. Then, the two centrosomes migrate to opposite ends of the cell and microtubules appear. The microtubules then attach to the chromosomes. The next phase of meiosis I is called metaphase I. Here, the synapsed chromosomes align at the equator of the cell. The chromosomes align randomly, which results in different combinations each time meiosis occurs. The next phase is anaphase I. During this phase, homologous chromosomes separate and migrate to the two poles of the cell. Importantly, the sister chromatids remain attached at their centromeres. The final steps of meiosis I are telophase I and cytokinesis.
Here the cell divides into two daughter cells. Each of these two cells now undergo meiosis II. Meiosis II is similar to mitosis. The first stage of meiosis II is prophase II. Again, chromosomes condense, the nuclear envelope breaks down, and the spindle apparatus forms. The major difference between prophase II and prophase I is the fact that the daughter cells have only one copy of each homologous chromosome. So in prophase II, there is no synapsis of homologous chromosomes or crossing over. In metaphase II, the chromosomes align at the equator of the cell. Again, the alignment is random. Since the sister chromatids are no longer identical, there will be many different possible ways for these chromosomes to align. In anaphase II, the sister chromatids are pulled apart as the microtubules shorten. Also, the ends of the cell are pushed farther apart as microtubules elongate. In telophase II, the nuclear membrane reforms and the cytoplasm is divided into the two haploid daughter cells. This division is called cytokinesis. Since meiosis II began with two cells, and each of those cells were split into two cells, we now have four unique haploid cells at the end of meiosis. These cells are gametes. Two gametes, one from a father and one from a mother, may fuse to produce a diploid embryo. The resulting embryo then grows through many cycles of mitosis.